என் பேர் லட்சுமி. கிருஷ்ணா லட்சுமி. எனக்கு வயசு 82 வயது ஆகுது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்டம் ஊத்தங்கரை தாலுகாவில் ஈரிம்பட்டி கிராமத்தில் 1975 5 ஏக்கரா 2 சென்ட் நிலம் வாங்கினேன். பெருமாள் கவுண்டர் என்பவர்கிட்ட வாங்கினேன். வாங்கி 1975 ஊத்தங்கரை பத்திர ஆஃபீஸில் என் பேருக்கு பதிவு பண்ணிக்கிட்டேன். 1975 அந்த நிலம் இன்னும் என் பேருக்கு தான் உள்ளது. ஒரிஜினல் பத்திரம் மூலப்பத்திரம் எங்கிட்ட தான் உள்ளது. அந்த பட்டா சிட்டா எல்லாம் என் பேரில் உள்ளது. பட்டா நம்பர் 110. பத்திரத்து நம்பர் 1379. 5 ஏக்கரா 2 சென்ட். இன்னும் என் பேரில் பட்டா சிட்டா எல்லாம் என் பேரில் உள்ளது. நான் 1985 ஊத்தங்கரை கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பருத்தி ஏலத்தில் எடுத்ததாக ஒரு போலியான பில் தயார் செய்து விட்டார்கள். அந்த பருத்தி 1985 ஏலமே நடக்கலை. ஏலம் நடக்காத ஏலத்தை நடந்த மாதிரி சோடிச்சுக்கிட்டார்கள். அன்னைக்கு தேதியில் பருத்தி அவங்க சொசைட்டியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏலமே நடக்கலை. பருத்தி அப்படியே எடுத்ததுனால எனக்கு லைசன்ஸ் இருக்கணும். எனக்கு லைசன்ஸும் கிடையாது. அந்த சொசைட்டியில் 10,000 டிபாசிட் கட்டணும். நான் டிபாசிட்டும் கட்டல. அந்த சொசைட்டியில் நான் நம்பராகவும் இல்லை. 20 ரூபா பாண்டு பேப்பரில் எழுதி கொடுக்கணும். நான் சொசைட்டி கட்டுப்படுறேன்னு எழுதி கொடுக்கணும். நான் பாண்டு பேப்பரில் எழுதி கொடுக்கல. ரெண்டாவது, அந்த பருத்திக்கு 4/1/85 ஏழோட்டம் பருத்தி ஏழோட்டங்கிறாங்களே, அவன் எந்த பருத்தியுமே ஏழோட்டல. அவனுக்கு பருத்திங்கிறது என்னென்னு தெரியாது. விவசாயம் கொண்டாந்து பருத்தி சொசைட்டியில் வச்சா தான் அந்த பருத்தி அவங்க ஏழோட முடியும். ஆனால் விவசாயி பிள்ளையில் நான் கையெழுத்து போடணும். அந்த விவசாயி எத்தனை மூட்டை பருத்தி கொண்டு வந்தாங்க, அது எத்தனை குண்டால் எத்தனை கிலோ, எந்த விவசாயிகிட்ட நான் பருத்தி எடுத்தங்கிற விவரம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல், எந்த பருத்தி எடுத்தது எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு தப்பான முறையில் போலியான